புதுச்சேரியில் நாளை நடைபெறும் தவேக பொதுக்கூட்டத்திற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முகம், வணக்கம். விவரம். வணக்கம். புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முதன்முறையாக மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. நாளை காலை 10:30 மணிக்கு புதுச்சேரி உப்பளம் துறைமுகத்து பகுதியில் உள்ள இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தடுப்புகள் அமைக்கும் பணி மற்றும் அதனுடைய ரசிகர்கள் வராமல் தடுக்கும் வகையில் தடுப்புகள், துறைமுக நுழைவாயில் தடுப்புகள் மற்றும் பேனர்கள் உள்ளிட்டவை அனைத்தும் வைக்கப்பட்டு வருகிறது. கொடிகளும் ஆங்காங்கே நிட்டப்பட்டு வருகிறது மற்றும் 10க்கு மேற்பட்ட தடுப்புகள் வைக்கப்பட்டு, குறிப்பாக ஒரு தடுப்புக்கு 500 பேர் என 5000 பேர் பார்வையிடும் வகையில் அவர்கள் தயார்படுத்தப்பட்டு வருகின்றனர். மேலும் ஒவ்வொரு தொகுதியிலும் அந்தந்த தொகுதியினுடைய நிர்வாகிகள், அந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு QR கோடினுடைய அடையாள அட்டை கொடுத்து அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். QR அட்டை இல்லாமல் வருபவர்களுக்கு அனுமதி இல்லை என்று ஏற்கனவே காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த இறுதிக்கட்ட பணிகளை அதனுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் கட்சி நிர்வாகிகளுடன் பார்வையிட்டு வருகிறார். மேலும் காவல்துறை சார்பிலும் அங்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக DIG சத்யசுந்தரம் அவர்களுடைய தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஆங்காங்கே பாதுகாப்பு பணிகள் என்னென்ன செய்யப்பட்டுள்ளது, மேலும் கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி என்னென்ன செய்யப்பட்டுள்ளது, மேலும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தேவையில்லாமல் உள்ளே வருபவர்களை தடுக்கும் வகையில் என்னென்ன தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளது என பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.